Hi friends, welcome to Lassi recipes and vlogs. இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் ரெசிபி mangolassi எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்ம ஊர்கள்ல சம்மர் டைம்ல மாம்பழ சீசன் இருக்கும். ப்ளஸ் வெயில் செமையா கொளுத்தும். இந்த மாதிரி ஒரு ஹெல்தியான லஸ்ஸி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வெயிலுக்கு ஏத்த ஒரு ஹெல்தியான ட்ரிங்க் அப்படினு சொல்லலாம். நிறைய பேர் லஸ்ஸி சாப்பிட்ருப்பீங்க. மாம்பழம் சேர்த்து லஸ்ஸி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாம்பழ லஸ்ஸி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா இனிப்பாக இருக்கிற மாம்பழமாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு மாம்பழம் எடுத்துருக்கோம். அதை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி பீலர் அல்லது கத்தி வச்சு அதோட தோலை நல்லா சீவி எடுத்துக்கலாம். ஒரு சில மாம்பழத்தில் தோல் ரொம்ப ஹார்டாக இருக்கும், ப்ளஸ் கசக்கும். ஒரு சில மாம்பழங்களில் தோல் ரொம்ப தின்னாக இருக்கும், அந்த தோலுமே நல்லா இனிப்பாக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி வாங்கியிருக்கிற மாம்பழமுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த தோல் ரொம்ப தின்னாகவும் இனிப்பாகவும் இருந்தது, ரொம்பவே நல்லாவும் இருந்தது. இப்போ நம்ம அந்த மாம்பழத்து தோல் நல்லா சீவி எடுத்துட்டோம். இப்போ இதை சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு இந்த ஃபுல் மாம்பழம் தேவைப்படாது. இன்றைக்கி நம்ம 2 பேருக்கான அளவு லஸ்ஸி தான் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஹாஃப் கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அது மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ அதை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மாம்பழங்கள்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது. பங்கனப்பள்ளி, மல்கோவா, அந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. ஒவ்வொரு மாம்பழம் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். நாங்கள் இன்றைக்கி வாங்கியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு நேம் இருந்தது, ஞாபகம் இல்லை சரியா. இப்போ நம்மளோட மாம்பழ பீசஸ் வந்து கட் பண்ணிட்டோம். இதை ஒரு கிண்ணத்தில் சேர்த்துடலாம். இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே இதுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 5 டீஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணுறேன். ஒயிட் சுகர் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ரௌன் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ண பின்னாடி 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவு கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து ரொம்ப புளிக்காத தயிராக இருக்கணும். ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சுருங்க, அந்த சில்னஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இப்போது இதை 1 நிமிஷத்துக்கு நல்லா சுற்றி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். அந்த மேங்கோ வந்து நல்லா அரைஞ்சிருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 1 நிமிஷத்துக்கு அரைச்சி எடுத்துட்டோம். அதோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப திக்காக அரைஞ்சிருக்கு. மேங்கோ பல்ப்ஸ் எல்லாமே நல்லா அரைஞ்சிருக்கு. நமக்கு இந்த கன்சிஸ்டன்சி தேவைப்படாது, ரொம்ப திக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது செகண்ட் டைம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நம்மளோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, இந்த அளவு இருக்கணும். இப்போது இதை ஒரு கண்ணாடி டம்ளருக்கு மாற்றிக்கலாம். மேலே வந்து டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக மேங்கோவை கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்தது. கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.